மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையோடு நிறைவடைகிறது. இன்று மாலை வரை பிரச்சாரம் செய்வதற்கான நேரம் இருந்தாலும் கூட நேற்றே முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சாரத்தை நிறைவு செய்துவிட்டதாக செய்திகள் சொல்லுது. அது நாளேடுகள் எப்படி அந்த செய்திகளை போட்டிருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு அது குறித்து நம்ம விவாதிக்கலாம். ஆரம்பத்தில் அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த டோன் வேற, முடிக்கும் போது இருக்கிற டோன் வேற. இதுக்கு தானா நீங்க ஆசைப்பட்டீங்க? நாங்கள் இன்னும் பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டிருக்கிறோம். இதை போகிற போக்கில் காங்கிரஸையும் சொல்லிட்டேன், பிஜேபியும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒட்டு வேலையை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கும் எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்காது. நேற்று அவருடைய பேச்சையெல்லாம் முழுமையாக படித்த பிறகு கூட இந்த சந்தேகம் வலுப்பெறத்தான் செய்கிறது. இவர் தேர்தலுக்கு பிறகு எப்படிப்பட்ட முடிவு எடுப்பார், எப்படிப்பட்ட சமரசங்களுக்கு தயாராக இருப்பார், அந்த சமரசங்களுக்கு வித்து ஊன்றுவதாகத்தான் இடதுசாரிகளுடன் உறவை வேண்டுமென்றே துண்டித்து கொண்டார் என்கின்ற அந்த குற்றச்சாட்டு இன்றும் அப்படியே தான் இருக்கிறது. நீங்க இப்படி சொல்றீங்க. சுதாகர் ரெட்டி கார்பரேட்டுகளுடைய நிர்பந்தம் காரணமாக ஜெயலலிதா எங்களோட உள்ள உறவை துண்டித்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அது மட்டுமே காரணம் இல்லை. நிச்சயமாக இப்படிப்பட்ட முடிவுகளின் பின்னால் கார்பரேட்டுகளுடைய அந்த தள்ளி விடுகிற ஏற்பாடுகளாம் இருக்கத்தான் செய்கிறது. அவர்கள் எப்படிப்பட்ட அணியிலே இவர்களாம் அந்த ஆட்சியில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் எதன் முன்னால் நின்றால் தங்களுக்கு சாதம் என்று நினைக்கிறார்களோ அதை நோக்கி நகர்த்துவார்கள். அவர்களுடைய ஏஜென்ட்கள் அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதும் உண்மைதான். தேர்தலுக்கு முன்னால என்ன நிலையோட எந்தெந்த கட்சிகளை எல்லாம் விமர்சித்து மக்களிடத்துல போனோமோ அந்த நிலை அனைத்தையும் தேர்தலுக்கு பிறகு மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலையில அனைத்து கட்சிகளும் இருக்கும்போது நீங்க அதிமுகவையோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது வேறு சில கட்சிகளையோ மட்டும் குறை சொல்வதில் ஏதாவது பலன் இருக்கா? இல்லை, குறை சொல்ல முடியாது. அதுவும் முக்கியமாக ஒரு ஒரு வலுவான ஒரு கொள்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பிலிருந்து நகர்ந்து போய் தங்களுடைய கட்சிக்கு சாதகமாக அல்லது தனிநபர்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் அப்படின்னு மாறிவிட்ட பிறகு அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியும் அணிகளை மாற்றிக்கொண்டு தேர்தலுக்கு பிறகும் மாற்றிக்கொண்டு ஆட்சிக்கு நடுவில் கூட திடீர்னு ஆட்சி கவிழும்பொழுது எதிர்ப்பில் இருக்கிறவங்கலாம் கூட நாங்களும் தோல் கொடுக்கிறோம் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய ஜனநாயக மரபில் அது ஒரு 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 இதுவாகவே அது உள்ள வந்துருச்சு. இதெல்லாம் செய்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்துருச்சு. நம்ம ஜனநாயக மரபுகள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சமரசங்கள்னு கூட யாரும் சொல்றது இல்லை. இது எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நடைமுறைன்னு மாறினதுக்கு அப்புறம் நீங்க ஜெயலலிதாவையோ திமுகவையோ கருணாநிதியையோ மட்டும் தேர்தலுக்கு பிறகு அப்படி நடந்து கொள்வார்கள் இப்படி நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றதுல என்ன பொருள் இருக்கு? அதாவது தேர்தலுக்கு பிறகு ஒரு சூழல் உருவாகிற போது அந்த சூழலிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு யாரோ எப்படியோ முடிவெடுத்து போங்க, நான் இதில் சம்பந்தப்பட மாட்டேன் என்று சன்னியாசம் கொள்ள முடியாது. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு அரசியல் இயக்கமாக அதற்கேற்ற ஒரு முடிவை எடுத்துதான் ஆகும். ஒரு தீர்மானகரமான திட்டவட்டமான முடிவு வந்து விட்டால் பிரச்சனை இல்லை. அந்த அந்த திட்டவட்டமான முடிவை பெற்றவர்கள் ஆட்சி அமைப்பார்கள், மற்றவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பார்கள். அப்படி இல்லாத போது ஒரு முடிவை எடுத்து தான் ஆக வேண்டும். அது எப்படிப்பட்ட முடிவு, யாருடனான முடிவு என்ற அடிப்படையில் தான். அப்படி முடிவை எடுக்கக்கூடாது என்று யாரும் வாதிடவில்லை. ஆனால் யார் பக்கம் இவர்கள் நிற்பார்கள் என்று பார்க்கிற போது மக்களுடைய ஒற்றுமைக்காகவும் மதச்சார்பு நிற்கிற பக்கமும் நிற்க மாட்டார்கள். மாறாக கார்பரேட்டுகளுடைய தயவை பெற்ற மதவெறி கண்ணோட்டத்தையும் உடைய அவர்கள் பக்கம் இவர் சார்ந்திருக்கிறதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக தெரிகிறது என்ற கவலையிலிருந்து தான் இந்த விமர்சனங்கள் வருகின்றன. தமிழ்நாடு குஜராத்தை விட வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி நேற்று ராமநாதபுரத்தில் பேசிட்டு போறாரு. ஆனா ஜெயலலிதாவுக்கு சாதகமான ஒரு காம்ப்ளிமெண்டாக அதை பார்க்கலாம். அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அது காங்கிரஸ் ஜெயலலிதாவுக்கான ஒரு உறவுக்கான ஓப்பனிங்காக எடுத்துக்கொள்ள முடியாது. உறுதியாக ஜெயலலிதா இந்த பக்கம் தான் இருப்பார்னு சொல்ல அப்படி பார்க்க முடியாது. உண்மையில இங்க ராகுல் காந்தியுடைய கூற்று அது மோடி சொன்னதற்கு எதிரானதாகத்தான் நீங்க முதல்ல பார்க்கணும். அடுத்து தமிழகத்தை பற்றி ஒரு பாசிட்டிவாக ஒன்று சொல்லும் பொழுது அது முழுக்க ஜெயலலிதாவுக்கு போக முடியாது. கடந்த 20 ஆண்டுகளில் 2 கட்சிகளும் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தான் இங்கே ஆட்சியை பிடித்திருக்கு. அப்போ இது ஒருவருடைய சாதனை இல்லை. இப்போ நீங்கள் பல தொலைக்காட்சி விவாதங்களில் பார்த்தீங்கன்னாலுமே அதிமுகவை சேர்ந்தவரோ அல்லது திமுக சேர்ந்தவரோ யார் உட்கார்ந்துருந்தாலும் குஜராத்தை அட்டாக் பண்ணிட்டு நாங்கள் தான் செய்தோம், ஆனால் அதிலும் அதாவது தமிழகம் முன்னேறி இருக்கிறது, அதிலும் நாங்கள் திமுக காலத்தில் தான் அதிகமாக முன்னேறி இருக்கிறதுன்னு திமுக காரரும்,
அதிமுக காலத்தில் தான் அது அதிகமாக முன்னேற்கிறது அதிமுக காரன்னு சொல்றாங்களே தவிர அதை வந்து நீங்க ஒன்றாக சேர்ந்து பார்க்கும் பொழுது அந்த பக்கம் குஜராத் வந்து மோடி என்னும் ஒற்றை நபர் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி 12 ஆண்டுகள்ல நாங்க பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோங்கிறாங்க. இங்க அப்படி ஒருவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளவே முடியாத மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கு. அதே தான் நீங்க வந்து இப்ப ராகுல் காந்தியுடைய கூட்டலையும் பார்க்கணும். 12 வருஷம் தொடர்ச்சியாக அவர் ஆட்சியில் இருந்ததுனால அவர் அந்த மாதிரி கிளைம் பண்றாங்க. இங்க ஆட்சி மாற்றங்களோட இருந்ததுனால கிளைம் பண்ண முடியல. ரெண்டு பேர் அதனால 2 பேரும் சேர்ந்து தான் செய்தார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு நம்ம. அதாவது இப்படியும் பார்க்கலாம். இந்த வளர்ச்சி குறியீடுகள் என்று நேற்று முதலமைச்சர் கூட தன்னுடைய பிரச்சாரத்தில் நிறைய புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்துருக்கிறார். எப்பமோ சொல்லியிருக்க வேண்டிய புள்ளி விவரத்தை கடைசி நேரத்தில் கொடுக்குறார். அது எப்போனா மோடியையும் தாக்கி பேசுவது என்கின்ற வழிமுறை திடீர் எப்போ ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னால் தான் எடுத்துக்கொண்டார். அப்போ இருந்து தான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னால் ஏன் சொல்லலைங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் பத்ரி சொல்வது போல் இந்த வளர்ச்சியின் தமிழகத்திற்கு நிச்சயம் பல்வேறு விஷயங்களை குஜராத்தை விட முன்னேறிய பல அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த அடையாளங்கள் முன்னால் எப்படி முந்தைய ஆட்சிகளுக்கு மாறி மாறி வந்திருக்கிற இந்த ஆட்சிகளுக்கு பங்கு இருக்கிறதோ அதையெல்லாம் மறுத்துவிட முடியாது. குஜராத்தை பற்றி சொல்லும்போது அப்படி தானே சொல்கிறோம். குஜராத்தினுடைய மோடியினுடைய வளர்ச்சிக்கு இப்போ அந்த சாதனை என்று சொல்கிறாரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி. அதன் முன்னால் கடந்த காலத்தில் குஜராத்துக்குடைய அந்த பின்னணியும் இருக்கிறது. அதை இணைத்து பார்க்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். அதுபோல தான் தமிழ்நாட்டில். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற பல மின்வெட்டு உட்பட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் இதே மாறி மாறி வந்த ஆட்சிகளுடைய கோளாறுகள் தான் காரணம். அதையும் மறுத்துவிட முடியாது. இவரையும் சேர்த்து சொல்கிறேன். அது பிரச்சனை இல்லை. அதாவது குஜராத்ல வந்து எல்லாமே பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்ல, பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் சொல்லிக் கொள்ளப்படுகிற என்று அவர்கள் எதை சொல்ல விரும்புகிறார்களோ அந்த பின்னணியில் கூட இப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அதை மறைச்சிட்டு தன்னுடைய சாதனை மட்டும் சொல்கிறார். அதே நேரத்தில் குஜராத்தினுடைய பல சீரழிவுகளை திரையிட்டு மறைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பது உண்மை. இல்லை, இப்போ பிரச்சாரத்தை நேற்றோட நிறைவு செய்வதற்கான அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது அதை திட்டமிடுறது அந்த கட்சி தலைமை. ஆனா அந்த கட்சி தலைமை என்னதான் பேசணும் அப்படிங்கிறதையே இவங்க டிக்டேட் பண்ணும்போது பிரச்சாரத்துக்கான நேரம் இருக்கும்போது ஏன் சீக்கிரம் முடிச்சிட்டாங்கிற கேள்வி வர்றதையும் தவிர்க்க முடியல. அதை எப்படி பாக்குறது? அதுக்கு பலவேறு காரணங்கள் இருக்கலாம். அதாவது ஒரு பெரிய ஒரு வித் அ பேங்க்னு சொல்லுவோம் இல்லையா, இதுல வந்து அனைவரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக செய்வதற்கான லாஜிஸ்டிக்ஸ் பிளானிங்னு ஒன்று இருக்குது. அதுக்காக அவங்க எல்லாத்தையும் நிறுத்திட போகிறது இல்லை. அங்கங்கே இன்றைக்கு முழுக்க 6 மணி வரைக்கும் வண்டிகள் போயிட்டு இருக்க போது சத்தம் போட்டுட்டு இருக்க போகிறாங்க. ஆனால் குவி மையம் எங்கே இருக்குன்னா அந்த பெரும் தலைவர் பேசுகிறதையும் அவர்கள் சொல்வதையும் கேட்கும் பொழுது தான். அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியான இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுவும் நேரம், நீங்கள் இதை 6 மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் முதல் நாள் இரவுங்கிறதுனால வந்து ஒரு பெரிய களம் உங்களுக்கு கிடைக்கும். நேரம்ங்கிற ஒரு பிரச்சனை இருக்காது. அந்த இருட்டுக்கு பிறகு பிரம்மாண்டமான வெளிச்சத்துக்கு நடுவில் நீங்க வந்து ஒரு பெரிய ஷோவை கொண்டு வரலாம் இல்லையா? அதெல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த கடைசி நேரத்தில் சில விமர்சனங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதற்கு பதில் சொல்றதுக்காக அந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கறது அவங்க ஏன் தேர்வு செய்யவில்லை அப்படிங்கிறது தெரியல. இல்ல, இதுக்கு மேல வந்து இப்பொழுது இதற்கு மாற்றாக வந்து இன்றைக்கு வந்து இவர் இப்பொழுது சொல்வது எல்லாமே வந்து குஜராத்தை விட தமிழகம் மிகவும் முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அப்படிங்கிறப்ப நரேந்திர மோடி திருப்பி இங்க வரப்போறது இல்லை. மற்ற தலைவர்கள் இங்கே பேசினா பாரதிய ஜனதா அல்லது இந்த தேசிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து யாராவது இங்கே நின்று பேசும்பொழுது அதை பற்றி யாரும் அதிகமாக கேட்க போகிறதில்ல. நேற்றுக்கு பேசினது இன்னைக்கு பேப்பரில் வந்துருச்சு, இனிமேல் அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஆனால் இங்கே வேற 2 விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணும். இவர் சொல்வதில் வந்து நம்ம 2ஆக பிரிச்சு இதில் நிறைய விஷயங்கள் வந்து கான்ஃப்ளேட் ஆகி கலந்துருது. ஒரு பக்கம் குஜராத்தோடைய வளர்ச்சி, தமிழகத்தோடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சில குறியீட்டு எண்கள்லாம் பார்க்குறப்ப கட்டாயமாக தமிழகம் வந்து குஜராத்தை விட பல தளங்களில் முன்னேறி இருக்கு. அதில் வந்து மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. இது ஹார்ட் நம்பர்ஸ் பேசுது. இதில் இங்கே 2வதாக வந்து இங்கே குஜராத் மாதிரி அப்படின்ற ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அதற்கு இணையாக தமிழக மாதிரி என்று ஒன்றை முன்வைக்க முடியுமா? 3வது, குஜராத் மாதிரியை வந்து நரேந்திர மோடி சொல்லலாம் இது என்னுடைய ஓன், அதாவது யாரோ சொன்னதுதான், பட் நான் அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து இது இப்படிதான் நடக்க வேண்டும் என்று நான் இந்த 12 ஆண்டு காலத்தில் ஒரு பாட்டையை போட்டு தரேன். தமிழகத்தில் அப்படி சொல்ல முடியுமா? பாலிசி கண்டினியூட்டி இருக்கா? ஒருவர் செய்வதை இன்னொருவர் அழுத்துவது, அவர் செய்வதை இவர் அழுத்துவதுங்கிற மாதிரி தானே போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது ஒரு 3வது புள்ளியாக வைக்கலாம். இப்போ இதோடைய முன்னாடி என்ன இருந்தது குமரேசன் சொன்னார். இந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்ட்டு அதை நம்ம விட்டுறலாம். ஏன்னா அந்த புள்ளியில் என்ன இருக்கோ அங்கிருந்து எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத மட்டுமே தான் மெஷர் பண்ணுவோம். இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு மாடல், அது தமிழக மாடல்னு ஒன்று உருவாக்கி குஜராத் மாடல் என்று ஒன்று உருவாக்கினால்
இது நாடு முழுக்க அல்லது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இதை நீங்க எடுத்துக்கிட்டு இந்த மாடல் அப்படியே டிக் 1 2 3 4 அப்படின்னு போட்டு பின்பற்ற முடியுமா அப்படிங்கிறது 4வது. கடைசியாக இது எல்லாம் நடக்க போறது வந்து ஒரு மத்தியில் வரக்கூடிய ஆட்சிக்கான தேர்தல். ஆனா செயல்பாடுகள் எல்லாம் மாநிலத்துல தான் வளர்ச்சிக்கான அடிப்படை காரணிகளே இருக்க முடியும். இப்போ உண்மையில நரேந்திர மோடியோ இல்லை யாரோ என்ன சொல்ல முடியும்னா, நான் மத்திக்கு வந்தாலும் மாநில முதல்வர்களோட சேர்ந்து இணைந்து அவர்களைத்தான் வளர்ச்சி பாதையில போகிறதுக்கு ஊக்குவிப்பேனே தவிர என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத உண்மையை வந்து ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இப்ப இருக்கு. ஆக்சுவலா நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.